ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம சூப்பராக வந்து இன்றைக்கி ஒரு குருமா பண்ண போகிறோம். இந்த குருமா பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள் குருமா கிடையாதுங்க. நம்ம வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஒரு தக்காளி குருமா தாங்க இதுங்க. வெஜிடபிள்லாம் எதுவுமே தேவையில்லை சப்பாத்திக்கு, ஆனால் சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த ஈஸியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு 2 பல் பூண்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பிரியாணி இலை சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்த பின்னாடி இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 3 தக்காளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு சேர்த்து வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வதங்கிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பின்னாடி அடுத்து இதில் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் தனி மிளகாய் தூள், மல்லித்தூள் அப்படி சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நார்மலாக நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டாலே போதும், நல்லாயிருக்கும். இப்போ அது வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அது வதங்கிட்டு இருக்க அந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேங்க. இதை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்த பின்னாடி இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சோம்பு சேர்த்த பின்னாடி இதை பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது சைடில் இருக்கட்டும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கடாயில் வச்சுருந்த இந்த தக்காளி இதில் பார்த்திங்கன்னா அதில் இருக்க மசாலா வாசம் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த தேங்காய் பேஸ்ட்டை பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை நீங்கள் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு வந்து தேவையான தண்ணி சேர்க்குறதுக்கு நான் பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரே பார்த்திங்கன்னா கழுவி எடுத்து சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி சேர்த்த பின்னாடி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இட்லி தோசைக்கு வந்து நீங்கள் இதை வந்து செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து தண்ணியாக வர்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. சப்பாத்திக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கல, கொஞ்சம் திக்காகவே பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு அப்போ வந்து நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருந்ததுன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்துடும். உங்களுக்கு ஒரு வேளை இல்லை நீ தண்ணியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் தண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான தக்காளி குருமா பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை தண்ணியாக வைக்கிறதுனா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருந்தீங்கன்னா அது பார்த்திங்கன்னா தண்ணியாக வந்துடும். நான் வந்து எங்களுக்கு திக்காக பிடிக்குங்கிறனால திக்காக செஞ்சு எடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.